நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அல்லும் பகலும் உன்னை பற்றியே எனது சிந்தனை. எனக்கு உறக்கம் என்பது இல்லை. திரும்ப திரும்ப உன்னுடைய பெயரை உச்சரித்த வண்ணமே உள்ளேன். ஒவ்வொரு அடியிலும் உன்னை நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உனக்காக உன் வேதனைகளை எல்லாம் அகற்றி நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்களின் பாதியை நான் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறவேன். 2000 மைல்களுக்கு அப்பால் நீ இருப்பினும் உன்னை நினைவில் வைத்திருப்பேன். நான் உன்னுடைய பக்தியை விரும்புகிறேன். உன் அன்பில் அகமகிழ்ந்து இருக்கிறேன். நீ சதா என்னை பற்றி நினைப்பது போலத்தான் நானும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். உன்னை நான் சரி செய்து கொண்டு வருகிறேன் என்று உணர்ந்து என் வார்த்தைகளை எல்லாம் செவிசாய்த்து நான் கூறிய மாற்றங்களை உன் மனதிலும் உன் வாழ்விலும் நீ செய்து கொண்டு தான் வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் திணறுகிறாய். அது என் கண்களில் இருந்து எப்படி தப்ப முடியும்? மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைபாடினாலும் அவர்களுக்கு பதில் கூறாதே. அந்த வார்த்தைகளை உன் தலையில் சுமக்காதே. அவர்கள் பேசும் எதையும் உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே. அவர்களுக்கு எந்த பதிலும் நீ தர வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி பதில் கூறும் தருவாயில் இருந்தாலும் நீ தவறே செய்ய விட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடமிருந்து விலகிவிடு. நான் ஏன் தவறு செய்யாமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய்? நீயும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன் நிம்மதிதான். அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அவ்விடத்தை விட்டு நகன்று விடு. அதற்கு மேலும் அவர்கள் பேசினால் சிரித்து கொண்டே வந்துவிடு. உன்னை வெறுப்பவர்களிடம் இருந்து நடந்து கொள்ளும் இவ்விதத்தை நீ புரிந்து கொண்டால் எல்லாம் வசமாகும். அதேபோல் மற்றவர்களின் நேசிப்பதில் தவறில்லை. ஆனால் அவர்கள் தான் உலகம் என்று இருக்காது. அவர்களது அன்பிற்கு சார்ந்து இருக்காது. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்போது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய். நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். அன்பு வைப்பது தவறில்லை. ஆனால் அளவு கடந்த அன்பு எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்திருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை. இவ்வுலகினில் பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வே உன் உணர்வாக மதித்து நட. யாரும் யாருடனும் இறுதி வரை வரப்போவதில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய். அன்பு வைக்கிறேன் என்று சொல்லி ஏமாந்து போய் வந்து நிற்காதே. உனக்கு உரிமையில்லாத ஒன்றை, உன் வாழ்விற்கு ஒவ்வாத ஒன்றை நீ நிறுத்தி வைக்க முடியாது. அதே போலதான் உனக்கான ஒன்றை ஒருபோதும் நீ இழந்துவிட முடியாது. எனவே உன் அன்பு உன்னிடம் வந்து சேரும் வரை, உனக்கான உறவு உன்னை நாடும் வரை சற்று பொறுமையாக இரு. பரிசுத்த ஆத்மாவில் எழும் அன்பு வென்றுவிடும். எனவே உன் உறவு உன்னை நாடி வரும். எனது இந்த வார்த்தைகளை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி ஒருபோதும் கலங்கி நிற்க மாட்டாய். இன்று முதல் இந்த நொடி முதலே ஒரு தெளிவு உன் மனதில் பிறக்கும். இனி நீ மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பாய். நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன், இனி உனக்கு நல்லதே நடக்கும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.
நன்றி, வணக்கம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம்.